ஸோ இந்த காலாண்டோட 10வது பாடத்தை இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். என்ன தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம்? த லாஸ்ட் டேஸ் அப்படி தானே, இறுதி நாட்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளின் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனம் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கு 13:26-27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு மனப்பாட வசனம் படிக்கிறோம். இந்த வார பாடத்தின் மைய வேத பகுதி மார்க்கு 12வது அதிகாரத்தின் கடைசி பகுதியும் மார்க்கு 13ஆம் அதிகாரத்தின் முழுமையும் கொடுத்திருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. மார்க்கு 12வது அதிகாரம் 13வது அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? மார்க்கு 12வது அதிகாரத்தின் கடைசி பகுதி ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசுகளை காணிக்கையாக போட்ட ஒரு ஏழை விதவையை குறித்து சொல்வதை பார்க்க முடிகிறது. மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுவதும் 2 முக்கியமான காரியங்கள் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. ஒன்று எருசலேமின் அழிவு, இன்னொன்று எருசலேமின் அழிவு உலகத்தின் முடிவோடு எப்படி தொடர்பு படுத்தி காட்டப்படுகிறது. இதுதான் இந்த வார பாடத்தோட சாராம்சம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் என்ன ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்கிற வாஞ்சையோடு கூட நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து இந்த வார பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. உடைய ஆலய தண்டையில் நாங்கள் அமரவும், உடைய வேத வாக்கியங்களை வாசிக்கவும் தியானிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கர்த்தர் எங்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் கருத்தாய் கவனித்து எங்கள் இருதயத்தில் அதை நிறுத்தி பரிசுத்தமாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மார்க்கு 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடைசி பகுதியை பார்க்கிறோம். என்ன ஒரு காரியத்தை இங்கே வாசிக்க முடிகிறது? மார்க்கு 12 கடைசி பகுதி பாருங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். வாசிக்கும்போது எனக்கு தோணுச்சு, ஆண்டவர் ஏன் மற்றவங்க காணிக்கை போடுறத பார்த்தாரு? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அடுத்தவங்க எவ்வளோ காணிக்கை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? யாராவது பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க எவ்வளவு காணிக்கை போடுறாங்க அப்படின்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? காணிக்கை போடும்போது யாராவது காணிக்கை போடுறாங்கன்னா எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோமா? ஒரு நெருடலான காரியம்தான். எவ்வளோ காணிக்கை போடுறாங்க. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு 5 ரூபா காணிக்கை போடுறோம், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. ஒரு 5 ரூபா காணிக்கை போடுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? கைக்குள்ள காசை நல்லா அப்படி அமுக்கி பிடிச்சிக்கிட்டு தப்பி தவறி கூட என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா? எல்லாருக்கும் இந்த அனுபவம்லாம் கடந்து வந்திருப்போம். அப்படி மெதுவாக பைக்கில் போட்டுருவோம். ஒரு 100 ரூபா காணிக்கை போடுறோன்னு வச்சுங்களேன். அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? பார்த்தா என்ன, பார்க்கட்ட என்ன. இப்போ ஒரு ஏழை விதவை காணிக்கை போட வந்திருக்கிறா அப்படின்னா அவள் எப்படி போடக்கூடிய மனநிலையில் வந்திருப்பா? அதை யாரும் என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது. பார்த்தா எனக்கு அவமானம் ஆயிரும் அப்படிங்கிற நிலையில் என்ன செஞ்சிருக்கலாம், அவன் நினச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் ஏசாமி காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. காணிக்கை போடுறத யாருமே பார்க்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஏசாமி ஏன்
காணிக்கை போடுறத பார்க்கணுன்னு உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் வந்துச்சு. பார்த்துக்குங்க. இந்த எருசலேம் ஆலயம் குறித்து சொல்கிறாங்க, ரொம்ப அற்புதமான முறையில் அது கட்டப்பட்டிருந்துச்சு. மலை மேலே இருந்த அந்த ஆலயம் எருசலேமுக்கே ஒரு பெரிய அழகை கொடுத்துச்சான். கிட்டத்தட்ட 80 வருஷம் மகா ஏரோது அந்த ஆலயத்தை மறுசீரமைத்தாராம். நிறைய காரியங்களை புதுப்பித்து அவன் என்ன செஞ்சாராம், கட்டினாராம். இந்த ஆலயத்தோட பக்கத்தில் பெண்கள் பிரகாரத்தில் 16 காணிக்கை பெட்டி இருந்துச்சான். அதில் ஒரு காணிக்கை பெட்டியில் தான் அந்த அம்மா வந்து ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசை போட்டாங்களாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டினாரியஸ், அதாவது ரோமர்களோட பணத்தில் 32ல் ஒரு பகுதியை அந்த அம்மா காணிக்கையாக போட்டாங்களாம். அவள் போட்ட தொகை மிக சொற்பமான தொகை. நிறைய பேர் கொண்டாந்து போட்டாங்க, நிறைய போட்டாங்க. ஆனால் இயேசுவானவர் சீஷர்களை கூப்பிட்டாரு. நல்லா கவனிச்சுக்குங்க, காணிக்கை பெட்டிக்கிட்ட இருந்தது யார் மட்டும்தான்? இயேசு மட்டும்தான் இருந்தார். இந்த அம்மா போடுறதை பார்த்துட்டு அவர் சீஷர்களை கூப்பிட்டு இந்த அம்மா தான் மற்ற எல்லாத்தையும் விட என்ன செஞ்சாங்க, அதிகமாக போட்டாங்க. இது சாத்தியமா? மனுஷ கண்களால் நம்ம பார்க்குறோன்னா, ஒரு கூலிக்காரனோட ஒரு நாள் சம்பளம் ரோம பணத்தில் 32ல் ஒரு பகுதி, ஒரு சொற்பமான தொகையை யாருக்கும் தெரியாமல் ஒருவேளை அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம், கையை இறுக்கமாக வச்சு கூட உள்ளே போட்டிருக்கலாம். ஏசாமி இதை எப்படி பார்த்தாரு? ஏசாமிக்கு அந்த அம்மாவோட இருதயம் தெரிஞ்சுச்சு. அவருடைய கருத்துக்குள்ளே ஒருவேளை எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு அவருக்கு என்ன செஞ்சுருக்கலாம், பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அம்மா கையை இறுக்கமாக வச்சு கூட போட்டிருக்கலாம். அவர் அந்த அம்மாவோட இருதயத்தை பார்த்தாங்களாம். சீஷர்களுக்கும் ஆச்சரியம், எப்படி சொல்கிறீங்க, எல்லாரும் அவ்வளவு நிறைய போட்டாங்களே, இந்த அம்மா ரொம்ப கம்மியாக தானே போட்டாங்க, இதை நீங்கள் எப்படி அதிகம்னு சொல்கிறீங்கன்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். ஏசாமி அழகாக ஒரு பதில் சொன்னாங்க, அவர்கள் எல்லாரும் இன்னும் நிறைய வச்சிருக்கிறாங்க, நிறைய இருக்கிறதுல இருந்து நிறைய எடுத்து கொடுத்தாங்க. இந்த அம்மாட்ட வேற எதுவுமே இல்லை, அவளுடைய ஜீவனத்திற்கு என்று இருந்தது அது மாத்திரம்தான். படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, உங்கள் வாழ்க்கையில் யாராவது என் பர்ஸில் 10 ரூபா தான் இருந்துச்சு, நான் அப்படியே காணிக்க போட்டு அடுத்து எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது அப்படி நான் கடந்து போயிருக்கேன் அப்படின்னு அனுபவம் யாருக்கா இருக்குதா? நான் கேட்குறது புரியுதா? என் கையில் 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ இருந்த காசு எல்லாத்தையும் நான் காணிக்கையாக போட்டுட்டு நான் அப்படியே போயிட்டேன், என் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு ஏதாவது அனுபவம் இருக்கா? இந்த பெண்மணியோட அனுபவம் அப்படிதான் இருந்திருக்குதான். என்ன நம்பிக்கையில் போட்டு போயிருப்பாங்க? ஒரு பெரிய பாடம் இங்கே இருக்கிறது, வறுமையிலும் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய அனுபவம். எல்லார்ட்டையும் நிறைய இருக்குது, அது வேற விஷயம். நிறைய இருக்கும்போது நிறைய கொடுக்கலாம், இருக்கிறது அப்படியே கொடுக்க முடியுமா? ஆபிரகாமை போல ஒரே பையன் தானே இருந்தார், அவருக்கு நிறைய பையங்களா இருந்தாங்க, ஒரே பையன்தான். சாராளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பையன் ஒரே பையன்தான். அந்த ஒரே பையனை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. இந்த அம்மாவும் அப்படித்தான், தன்கிட்ட இருந்தது எவ்வளவு அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கல, இருந்ததெல்லாம் கொடுத்துட்டால. அங்கே வந்த யாருமே என்ன செய்யலை, இருந்ததை எல்லாம் கொடுக்கல, முழு மனதோடு இருந்ததை எல்லாம் கொடுத்ததுனால தேவன் அந்த அம்மாவோட காணிக்கையை மெச்சுக்கிட்டார். ஒருவேளை பார்வையில் அந்த பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கலாம் மனிதர்களுடைய பார்வையில், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த அம்மாவோட இருதயமும் அந்த பணமும் விலை மதிக்கக்கூடிய ஒரு மதிப்பற்றதாக தெரிஞ்சான். மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் இது மிக மதிப்பளிக்கக்கூடியதாக இருந்தது. பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய வறுமையில்
தேவனுக்கு உண்மையாக கொடுக்கிற எந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் கைவிடுறதே கிடையாது. சம்பவத்தை படித்து முடித்த உடனே எனக்கு தோணுச்சு, இந்த அம்மா காசு போட்டு போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லலையே. சொல்லியிருக்கா? நீங்கள் யாராவது படிச்சிருக்கீங்களா? ஆலயத்தில் காசு போட்டு போயிட்டாங்க, இருந்த ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு இருந்தது அப்படியே போட்டு போயிட்டாங்க. அந்த அம்மாவோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? வறுமையில் இருந்தாங்களா? வறுமை நீங்கி இருந்தாங்களா? எதுவுமே பைபிள் சொல்லலையே. சொல்லுதா? சொல்லியிருக்கா? அப்போ யோசிக்கும்போது ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால், இதே போல் இன்னொரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் விதவை தான். அவங்களும் தான் ஜீவனுக்குன்னு இருந்த எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அந்த அம்மாவோட வாழ்க்கை பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னால் பார்க்க முடிச்சு பைபிளில். அப்போ இந்த அம்மாவோ அவங்களோட குணம் இருந்துச்சு. ஒருவேளை வேதாகமத்தில் இந்த ஏழை விதவையோட பிற்கால வாழ்க்கை என்னன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அம்மாவோட கதையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். யார் தெரியுங்களா? சாரிபாத் விதவை. சாரிபாத் விதவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலியா வந்து கேட்ட மாத்திரத்தில் நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போகத்தக்கதாக எங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்குது? கொஞ்சோண்டு மாவு இருக்குது. அதுதான் கடைசி வாழ்வாதாரம். எங்கிட்ட இருக்கிறது இதுதான் கடைசி. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் எங்கள் காலம் போய் என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். எலியா சொன்னார், முதலாவது எனக்கு அதில் ஒரு அடையை கொடு. தன் ஜீவனத்துக்குன்னு இருந்த, தனக்கும் தன்னுடைய பிள்ளையோட ஜீவனத்துக்குன்னு இருந்த அதில் முதலாவது அவள் தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்ததுனால வசனம் சொல்லுது, அநேக நாட்களுக்கு அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் போஷிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கண்பான அவனுடைய பிள்ளைகளை, வறுமையின் நாட்களிலும் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் ஆசிர்வதிக்காமல் இருந்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு மேன்மையான பாடம். 2வது படிக்கும்போது 2வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏழை விதவை வாழ்ந்த காலத்தில் யூத தலைவர்கள் எப்படி இருந்தாங்க? அண்ணா, காய்பா, பரிசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களாக இருந்தாங்க. ஆலயத்தையும் காணிக்கையையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய எல்லாருமே ரொம்ப மோசமாக இருந்த அந்த காலத்தில் கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்கணும். நான் சொல்கிற புரியுதுங்களா? ரொம்ப மோசமான தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த காணிக்கையை நிர்வாகம் செய்கிற யாருமே சரியில்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் கூட சாப்பிட்ற சாப்பாடை விட ஆண்டவருக்கு கொடுக்கறது முக்கியம். அப்போ தான் யோசித்து பார்த்தேன், இதுக்கு பாடத்தோட டைட்டில் கடைசி நாட்கள்னு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதுதான் நடக்குது. சாமுவேல் காலத்தில் ஜனங்கள்லாம் இந்த ஓப்பனி பினேகாசோட காரியத்தை பார்த்து கர்த்தருடைய காணிக்கையை ஜனங்கள் வெறுப்பாய் எண்ணினார்களாம். படிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு கொடுப்பது வெறுப்பா நினைச்சாங்களாம். சரியான தலைவர்கள், காணிக்கையை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க இல்லாததுனால. ஆனால் வேதம் இந்த ஏழை விதவை வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஒருவேளை நம்முடைய காலத்தில் கூட அப்படி இருக்கலாம். எதுக்கு நான் காணிக்கை கொடுக்கணும்? நான் கொடுக்கிற பணங்கள் எல்லாம் விரயமாக செலவு செய்யப்படுறதை நான் கேள்விப்படுறேனே. நீங்க நினைக்கலாம், யாருமே தலைவர்களும் சரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் சரி அதை முறையாக பயன்படுத்துவது இல்லையே. அப்போ ஏன் நான் தியாகம் பண்ணி காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை நமக்குள்ளாக எழலாம். ஆனால் இந்த ஏழை விதவையில் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதற்கான அடையாளம் தான் இது நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதற்கான அடையாளம் நாம் கொடுக்கிற காணிக்கை. அது நம்முடைய
நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவங்க சரியா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் காணிக்கை கொடுக்கக்கூடிய அளவுகோலாக நம்ம என்ன செய்யக்கூடாதா, வைக்கக்கூடாதா. அவங்க சரியா இருந்தா நீ காணிக்கை கொடு. பணத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காக நீ காணிக்கை கொடுக்க வேண்டாம், அது உன்னுடைய தராதரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நம்முடைய வேலை கொடுக்கிறது, அவ்வளோதான். ஆண்டவர் நம்ம யாரையும் நியாயம் செய்ய சொல்லலை, நீ கொடு, அவ்வளோதான். கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை, நிர்வகிக்க வேண்டியது அவர்களுடைய வேலை. நான் கொடுக்காவிட்டால் தேவன் என்னை கேட்பார். பணத்தை முறையாக நிர்வாகம் செய்யாவிட்டால் அவர்களை தேவன் கேட்பார். அவர்களை கேட்க வேண்டியது நம்முடைய வேலை அல்ல, கொடுக்க வேண்டியது மாத்திரமே என்னுடைய வேலை என்று தேவன் கற்றுக் கொடுப்பதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் காணிக்கையாக கொடுக்கிறோம். இந்த காணிக்கைகளை ஆண்டவருடைய சித்தப்படி பயன்படுத்த வேண்டிய ஒரு பரிசுத்தமான கடமை அதை நிர்வாகம் பண்ணுகிறவர்களுக்கு இருக்கிறது. அப்போ நிர்வாகத்தில் இருக்கிற யாராவனாலும் இருக்கலாம், ஒரு ட்ரெஷரராக இருக்கலாம், ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம், வேறு ஹோம்சோவரிட்டிஸ், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு மூப்பராக இருக்கலாம். ஆலய பணங்களை யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணி உபயோகப்படுத்துகிறாங்களோ எல்லாரும் உணர வேண்டிய ஒரு காரியம், இது ஒரு பரிசுத்தமான கடமை. இந்த பரிசுத்த கடமையை நான் பரிசுத்தமாக செய்கிறேனா இல்லை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறேனா, இதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ இந்த ஒரு சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு உண்மையாக கொடுக்கிறோம், எவ்வளவு உண்மையாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இதுதான் 12ஆம் அதிகாரத்தோட கடைசி பகுதி. அப்படி 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 12ஆம் அதிகாரத்தில் ஏசாமி சீஷர்களை கூப்பிட்டு ஒரு காரியத்தை காட்டினார். என்ன காட்டினார்? இந்த அம்மா போட்டதை பாரு, மற்ற எல்லாத்தையும் பார்க்கலும் இவங்க தான் அதிகமாக போட்டாங்கன்னு ஏசு சீஷர்களை கூப்பிட்டு காட்டினார். 13ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் ஏசாமியை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அப்படி தானே? சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏசாமியை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இவர் எதை காட்டினாரு, அவங்க எதை காட்டினாங்க? அவங்க கூட்டிகிட்டு போய் என்ன காட்டினாங்க? ஆண்டவரே இந்த ஆலயத்தை பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ராட்சச கற்களால் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தோட தெற்கு பகுதியில் 162 தூண்கள் இருந்தறாம். 162 பில்லர்ஸ். அதில் ஒவ்வொரு பில்லரையும் 3 பேர் கைகோர்த்து சேர்த்து கட்டி பிடிச்சாதான் கட்டியே பிடிக்க முடியுமா. அப்போ அதோட விட்டம், டயாமீட்டர் எவ்வளவு பெருசாக இருந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஆலயம், அந்த ஆலய கற்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காக்குறாங்களாம். அப்போ தான் ஏசாமி சொன்னாங்களாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், இதெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாமே இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் காரியம் பாருங்க, இயேசுவோட பார்வை சரீர ஆலயத்தின் பிரம்மாண்டமான குணத்தை பார்த்தாரு. யார்கிட்ட பார்த்தாரு? ஏழை விதவையிட்ட இந்த சரீரமாகிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான குணாதிசயத்தை சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டினாரு. ஆனால் சீஷர்கள் ஏசாமியை கூட்டிகிட்டு போய் வெளிப்புற அலங்காரமாக இருக்கக்கூடிய ஆலயத்தை சுட்டி காட்டினாங்க. 2 பேரோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இயேசு பார்த்தது சரீர ஆலயத்தின் உள்ளழகை கண்டு பிரமித்து நிற்கிறாரு. ஆனால் சீஷர்கள் வெளி அலங்காரத்தை பார்த்து பிரமித்து நிற்கிறாங்க. நாம் எதை பார்க்குறோம்? இன்றைக்கு மனிதர்களை பார்க்கும் பொழுது வெளி தோற்றத்தின் அடிப்படையில் நம்முடைய பார்வை இருக்கிறதா, நாம் செய்யக்கூடிய மதிப்பீடு இருக்கிறதா, அல்லது அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய இருதயம் என்ன அப்படிங்கிறதின் அடிப்படையில் நம்முடைய மதிப்பீடு, நம்முடைய சிநேகம் பாராட்டக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக தோணுச்சு.
சாமி சொல்லிட்டார், இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் எல்லாம் என்ன பண்ணிடும், இடிக்கப்பட்டு போகக்கூடிய காலம் வரும். சீஷர்லாம் நினச்சாங்களா, ஏசாமி மறுபடியும் வரப்போறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி வரும்பொழுது தமக்கு கீழ்ப்படியாத எல்லா யூதர்களையும் அழிச்சிட்டு ரோமர்களுடைய நுகத்தடியிலிருந்து தங்களை காப்பாற்றி மறுபடியும் ராஜாவாக வரப்போறார்ல, அந்த 2ஆம் வருகை தான், அந்த 2ஆம் வருகையின் காலத்தில் தான் இதெல்லாம் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் சீஷர்கள் போய் ஆண்டவர்கிட்ட இது முடிஞ்சோடனே அவர் எங்கே போய் உட்கார்ந்தாரு, ஒலிவ மலையில் போய் உட்கார்ந்தார். ஆலயத்துக்கு எதிராக இருந்த ஒலிவ மலையில் போய் உட்கார்ந்துருக்கும் போது சீஷர்கள் தனியாக போய் கேட்டாங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? புரியுதா? அவர் எருசலேமின் அழிவை சொன்னார். சீஷர்கள் புரிஞ்சுட்டாங்க, எருசலேம் அழியும் போது அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயமே அழிதுன்னு சொன்னா அது 2ஆம் வருகையாக தான் இருக்கும். அவங்க அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? யாரெல்லாம் போய் கேட்டாங்க சீஷர்கள்ட்ட தனியாக? சீஷர்கள் போய் ஏசாமிகிட்ட கேட்டாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி. எத்தனை சீஷர்கள் போய் கேட்டாங்க? வழக்கமாக 3 பேர் தானே போவாங்க. வழக்கமாக பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் தான் போவாங்க. இப்போ அந்திரேயாவும் சேர்ந்துக்கிட்டாரு, 4 பேரும் போய் கேட்டாங்களாம். கேட்ட உடனே ஏசாமி சொன்ன காரியம், எருசலேம் அழிவை குறித்து முதலாவது சொல்லலை. அவர் முதலாவது சொன்ன காரியம், நான் போன பின்னாடி ஆதி சபையை நீங்கள் நிறுவ போகிறீங்க. அந்த ஆதி சபையோட நாட்களில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வருவீங்க, உபத்திரவப்படுத்தப்படுவீங்க, கொலை செய்யப்படுவீங்க, தாய் தகப்பனாலும் பெற்றோர் இனஜன பந்துக்களாலும் காட்டி கொடுக்கப்படுவீங்க, உங்களை நிந்திப்பாங்க, உபத்திரவப்படுத்துவாங்க, புறக்கணிப்பாங்க. இதெல்லாம் கடந்து வந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தான் சொல்கிறார். அவங்க கேட்டது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் இவருடைய ஊழிய நாட்களின் ஆரம்ப காலத்தில் என்ன சவால்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருங்க. ஒரு மனிதன் ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொன்னால் பாடுகளை கடந்து வரணும்ப்பா நீ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், அவங்களுக்கு சொன்னார். ஆனால் நீ பாடுகளை கடந்து வந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன செய்வார், உற்ற உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து உன்னை என்ன செய்வார், வழி நடத்துவார். அதனால் என்ன செய்யாதீங்க, அதைரியப்படாதீங்க. அதான் நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. குழப்பங்கள் இருக்கும், விசாரணைகள் இருக்கும். இருந்துச்சா? பேதுரு, யாக்கோபு, யோவான பிரதான ஆசாரியர்களும் தலைவரும் அடிக்கடி கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணாங்க. இரத்த சாட்சியாக அநேகர் மரித்தாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது முதலாவது ஏசாமி சொன்ன காரியம், கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் என்ன செய்யணும், கடந்து வரணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேனே, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நான் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? பண ரீதியாக கஷ்டப்படுறேன், சரீர ரீதியாக கஷ்டப்படுறேன், சத்தியத்தின் அடிப்படையில் கஷ்டப்படுறேன், உறவுகளோடு கஷ்டப்படுறேன். ஒரே ஒரு சகோதரி தான் தூக்குறாங்க, வேற யாருக்கும் கஷ்டம் இல்லையா? அப்போ இருக்குதா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்களேன். இந்த சத்தியத்துக்காக நான் வாழ்றதுனால நான் கஷ்டப்படுறேன். இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை எந்த கஷ்டமுமே இல்லாமல் தான் வாழ்கிறோமா? இந்த சத்தியத்துக்கு வந்ததுனால எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட பேச மாட்டேங்காங்கிற, இந்த சத்தியத்துக்கு வந்ததுனால எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த சத்தியத்துக்கு வந்த பிறந்தாங்க நான் படுத்த படுக்கையா கிடக்கிறேன், ஒரே வியாதி. கஷ்டப்படுறீங்களா? ஒருவேளை ஏசாமி சொன்னார், குழப்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் என்ன செய்வேன், கூட இருந்து வழி நடத்துவேன். ஒருவேளை இந்த கஷ்டமும் பாடும் வரல அப்படின்னு சொன்னால் நான் இந்த சத்தியத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதுதான் உண்மை. அவரோடு கூட பாடுகளை சகித்தீர்களானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பாடுகள்
நமக்கு பங்காளிகளாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏசாமி சிஷ்யர்களுக்கு அதை தான் முதலாவது சொன்னார். அதை சொல்லிட்டு தான் அடுத்த பகுதிக்குள்ளாக அவர் கடந்து வர்றாரு. பாழாக்குகிற அருவருப்பு. ஒரே வார்த்தையில் சொல்லுங்க, பாழாக்கும் அருவருப்புனா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, பாடம் படிக்கல யாரும்? பாழாக்கும் அருவருப்பு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சிலை வழிபாடு. சரி சிஸ்டர், வேற? அது நம்ம பிற்காலங்களோட பாழாக்கும் அருவருப்புன்னு சொல்லலாம். இந்த பகுதியில் பாழாக்கும் அருவருப்புன்னு சொல்லக்கூடிய காரியம் தானியேல் புத்தகத்தில் 4 தடவை வருது. வெரி சிம்பிள், எருசலேமோட அழிவு, அவ்வளோதான். எருசலேமோட அழிவு தான் பாழாக்கும் அருவருப்பு. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? தானியேல் 9ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. பிரபுவாகிய மேசியா வருமட்டும் என்னென்னலாம் நடக்கும்? 69 வாரம் ஒரு என்ன நடக்கும்? கடைசி ஒரு வாரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பிரபுவாகிய மேசியாவை பற்றி சொல்லுகிறது. வரப்போகிற பிரபு அப்படின்னு இன்னொருத்தரை பற்றி சொல்லுது. எடுத்து வாசி பார்ப்போமா? தானியேல் 9ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 9ஆவது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். யார் அந்த வரப்போகிற பிரபு? 2 பிரபு இருக்கிறாங்க. ஒன்று பிரபுவாகிய மேசியா, இயேசு. மேசியா அப்படின்னா அழகா சகோதரி சொன்னாங்க, கிரேக்க வார்த்தையில் மாசியா, மெசையா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படினாலும் சொல்லலாம். அவர் ஒரு பிரபு. 25வது வசனம் அப்படிதான் சொல்லுது, பிரபுவாகிய மேசியா வருமட்டும் அப்படின்னு சொல்லி. 26 சொல்லுது, ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். யார் அந்த வரப்போகிற பிரபு? பாழாக்கும் அருவருப்புனா என்ன? அப்படியே மார்க்கும் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்படியே 9வது அதிகாரத்தோட கடைசி பகுதியில் பாருங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். என்ன படிக்கிறோம்? நிற்கத்தகாத இடத்தில் நீங்கள் அதை நிற்க காணும்போது. எது நிற்கத்தகாத இடம்? எது நிற்கும்? அங்கே வரப்போகிற பிரபு யார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எருசலேமோட அழிவைத்தான் ஆண்டவர் அவண்ணமாக சொன்னார். தீத்துராயன் வந்து அதை முற்றுகை போடும்படியான ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்படி அவர்கள் முற்றுகை போடும்போது இந்த ரோம அஞ்ஞான மார்க்கத்தோட கொடி அங்கு எருசலேம் பட்டணத்தை சுற்றி என்ன செய்யப்படுகிறது? நாட்டப்படுகிறது. இதுதான் பாழாக்கும் அருவருப்பின் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யாதீங்க, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவன். வீட்டின் மேலே இருக்கிறியா, கீழே போய் துணி எடுக்கிறது கூட இறங்காத, உடனே ஓடி போயிரு. வயலில் இருக்கிறவன் ஓடி போக கடவன். ஏன்னா காலம் அவ்வளவு துரிதமாக இருக்கிறது. இந்த ரோம சேனை எருசலேம் பட்டணத்தை சூழ்ந்து அழிக்கும்படியாக வரப்போகிறாங்கல்ல, இதுதான் பாழாக்கும் அருவருப்பு. இதற்கான அடையாளம் அவங்க வந்து சூழும் பொழுது இந்த காரியம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி தானியேலுக்கு தரிசி 600 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். இயேசுசாமி அதை சுட்டி காட்டி சொல்றார், இப்படியாக எருசலேம் என்ன செய்ய போகிறது? அழிய போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தியானது அங்கு கொடுக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு கீழ்ப்படிஞ்சு
வெளியில் போனாங்களோ ரோம சேனை, நிறைய காரியங்கள் இருக்கிறது. முதலாவது முற்றுகை போட்டார். மறுபடியும் முற்றுகையை விலக்கி கொண்டு போகும் பொழுது யூதர்கள் பின்பாக அவங்கள துரத்திட்டு போய் அவர்களோடு சண்டை போட்ட இந்த காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவர்கள் எருசலேம் பட்டணத்திலிருந்து என்ன பண்ணாங்க, வெளியில் தப்பி ஓடி மலைகளிலே தஞ்சம் புகுந்து பாதுகாக்கப்பட்டாங்களாம். ஆண்டவரை நம்பிய ஒரு கிறிஸ்தவன் கூட எருசலேம் அழிவில் உயிர் விடவில்லை. எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு பாழாக்கு மறுவறுப்பு வரப்போகிறது அப்படிங்கிறத ஆண்டவர் முன்பாகவே சொன்னார். ஏன் இந்த அழிவு? ஏன் யூத ஜனங்களுக்கான இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நியாய தீர்ப்பு? மேசியாவை புறக்கணித்து காலம் காலமாக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் செய்தியை அசட்டை பண்ணது நிமித்தமாக அவர்களாகவே தங்களுக்கான ஆக்கினை என்ன செஞ்சாங்க, வருவித்து கொண்டாங்க. நீங்கள் மாபெரும் ஆன்மீக போராட்டம் எருசலேம் அழிவில் படித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த பாதுகாவலை விலக்கும்படியாக இவர்களாகவே தங்களை என்ன செஞ்சாங்க, பிசாசோட கரத்தில் என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதனோட விளைவு தான் இந்த பாழாக்கும் அருவருப்பு, எருசலேம் அழிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் நடைபெறுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. கண்பான அவருடைய பிள்ளைகளே, ஏதோ எருசலேம் கிபி 70 அழிஞ்சு போச்சு அதனால் நமக்கு என்ன அப்படின்னு இல்லை. இந்த எருசலேமின் அழிவு உலகத்தின் முடிவு காலத்தோடு தொடர்புடையது. எப்படி எருசலேம் ரோம சேனைகளால் முற்றுகை போடப்பட்டதோ அதே போல இந்த முழு உலகமும் மறுபடியும் ரோம சாம்ராஜ்யத்தால் என்ன செய்யப்பட போகிறது, முற்றுகையிடப்பட போகிறது. அந்த எருசலேமை அஞ்ஞான ரோம மார்க்கம் முற்றுகை போட்டது. இந்த உலகத்தை நவீன ரோமாகிய போப்பு மார்க்கம் முற்றுகை போட போகிறது. என்ன அடையாளம்? அங்கு ரோம கொடிகள் எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் அஞ்ஞான கொடிகள் நாட்டப்பட்டது தான் அவங்க எருசலேம் பட்டணத்தை விட்டு தப்பி போவதற்கான அடையாளமாக இருந்துச்சு. கடைசி காலத்திலையும் உலகம் முற்றுகைப்பட போகிறது. முற்றுகையின் அடையாளம் தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் தாங்க. இந்த தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்றைக்கு அமெரிக்க தேசத்தில் அமல்படுத்தப்பட போகிறதோ அதுதான் முற்றுகையோட அடையாளம். அதற்கு பின்பாக வாங்கவும் விற்கவும் கொள்ளவும் முடியாத ஒரு காலம் வரப்போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நகர்ப்புறங்களில் நீங்கள் வாழ முடியாது, நீங்கள் ஓடிப்போங்க. எருசலேமின் அழிவு உலகத்தின் முடிவோடு தொடர்புடைய ஒரு காரியம். இந்த காலங்களில் என்னென்னலாம் சம்பவிச்சது? ஏசாமி சொன்னார், அநேக உபத்திரவம் உண்டாகும். இதே ரோம சாம்ராஜ்யத்தின் அடிப்படையில் தான் அநேக உபத்திரவம். 1660 நாட்கள் உபத்திரவத்தை குறித்து படிக்கிறோம். அந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமே குறைக்கப்படும். அந்த சின்ன கொம்போடு அந்த உபத்திரவ காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. அது பலன் இழந்திருந்தது, மீண்டுமாக அது பலனை பெற்றுக்கொள்ள போகிறது. எப்படி 1260 வருஷமாக திருச்சபையை துன்பப்படுத்தி உபத்திரவத்திற்குள்ளாக அந்த அமைப்பு வழி நடத்துச்சோ, 1798 அது தன்னுடைய வல்லமை இழந்துச்சு நெப்போலியன் தலைமையின் கீழாக. ஆனால் அதே சாம்ராஜ்யம் மீண்டுமாக வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தோட தீர்க்க தரிசன சத்தியம். சாவுக்கு ஏதுவான அந்த காயம் மீண்டும் குணமாகும். எருசலேமில் ஒரு பால் கடிப்பு நடந்தது போல, எருசலேம் அழிவுக்குள்ளானது போல முழு உலகத்தையும் அழிக்கும் நோக்கத்தோடு மீண்டும் தன்னுடைய அஸ்திரத்தை பிசாசானவன் என்ன செய்வான், கையில் எடுப்பான். எப்படி எருசலேமையும் யூத ஜனங்களையும் காப்பாற்றும்படியாக மேசியா பிரயாசப்பட்டார். இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை காட்டி சீஷர்கள் சொன்னபோது ஏசாமி அதுக்காக சந்தோஷப்படலை. உண்மையில இன்ஃபேக்ட் அது அழகாக இருந்துச்சு, ரத்தின கற்களாலும் பிரம்மாண்ட அமைப்பாக இருந்துச்சு. ஆனால் ஏசாமியோட எண்ணங்கள் எல்லாம் இது அழிய போகுது. அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம். தீர்க்க தரிசன ஆவிகள் புத்தகத்தில் படிக்கிறோம்,
அந்த ரோம சாம்ராஜ்ய வீரர்களோட காலடி ஓசை அவருக்கு கேட்டுச்சான். 40 வருஷத்துக்கு பின்னாடி இந்த நகரம் எப்படி அழிய போகிறது, இங்கு உள்ள ஜனங்களுடைய கதறல் அவருடைய காதில் விழுந்துச்சான். அதுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். எருசலேமுக்காக அழுத ஆண்டவர், எருசலேமை போல இந்த உலகமும் அழிய இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் எப்படி அந்த அஞ்ஞான ரோம மார்க்கத்திலும் சிக்கி அன்னைக்கு அழிஞ்சாங்களோ அதே போல இந்த ஆவிக்குரிய நவீன ரோம மார்க்கத்தின் கொள்கைகளிலும் சதிகளிலும் சிக்கி அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு இந்த நாளில் நமக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார். உலகத்தின் கடைசி நாட்கள், எருசலேம் அழிவோடு சம்பந்தப்பட்ட உலகத்தின் கடைசி நாட்கள். அப்படியே இயேசுசாமி சொல்லிட்டு வரும்போது அநேக உபத்திரம் இருக்கும், சூரியன் இருளடையும், சந்திரன் ரத்தமாக மாறும், வானத்திலிருந்து என்ன செய்யும், நட்சத்திரங்கள் எல்லாம் கீழே விழும் அப்படின்னு அநேக அடையாளங்களை அவர் என்ன செய்கிறாரு, சுட்டி காட்டி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. மொத்தம் 24வது அதிகாரம் உலகத்தோட முடிவை குறித்து சொல்லுகிறது. அதிகமாக அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் வஞ்சகம். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. வஞ்சகம், கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்களாம். நான் யோசிச்சு பார்த்தேன், எருசலேம் அழிவில் வஞ்சகம் இருந்துச்சா? சொல்லுங்களேன் யாராவது. எருசலேம் அழிவில் ஏதாவது வஞ்சனை இருந்ததா? இருந்துச்சு. என்ன வஞ்சனை தெரியுங்களா? ரோம சேனை முற்றுகை போட்டுருச்சு. யூத ஜனங்களும் அதிகாரிகளும் சொன்னாங்களா, பயப்படாதீங்க, நம்முடைய ஆண்டவர் காப்பாற்றுவார், இது அவருடைய பரிசுத்தமான நகரம், இதுக்கு விரோதமாக ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு ஏமாத்து வேலையும் பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பொய் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து, யாரும் வெளியே போக வேண்டாம், யாரும் பட்டணத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம், வெளியே போக வேண்டாம், அவர்கள் முற்றுகை போட்டாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவோன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லி கூலிக்கு மாரடிக்கிற தீர்க்கதரிசிகள் கூட்டம் ஒன்று இருந்துச்சு. இப்படியாக அந்த நாட்களிலும் எருசலேம் அழிவில் ஒரு பெரிய வஞ்சனை இருந்துச்சு. அதே போல தான் உலகத்தோட இறுதி காலத்திலும் வஞ்சகம் இருக்கும், வஞ்சனை இருக்க தான் செய்யும். நான் யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறோம் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னார், சொன்ன மாதிரியே எருசலேம் அழிஞ்சுங்க. அவர் சொன்னார், நான் சிலுவையில் வந்து மரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே மரித்தார். நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார், சொன்ன மாதிரியே அவர் எழுந்தார். அவர் சொன்னதெல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக காலத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்குதே. ஆனால் இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அவர் சொன்னதை நம்புகிறோம்? அவர் சொன்ன எல்லாமே நடந்துச்சு, நான் மறுபடியும் வரப்போகிறேன்னு சொல்கிறாரு, நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம்? கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஆயத்தப்படுறீங்க? சும்மா சொல்லுங்கள். எப்படியாவது ஒரு இடம் வாங்கணும். நான் கூட ரொம்ப நாள் ஆயத்தப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் யாராவது ஆயத்தப்படுறீங்களா? யாருமே ஆயத்தப்படலையோ? தெரியாமல் கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். யாரும் ஆயத்தப்படுறது இல்லையா? ஏதாவது ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், சரி அதை விடுங்க, ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு லோன் வேணும் அப்படிங்கிறதுக்காக பேங்க்கு போகிறது இல்லையா யாரும்? இல்லை, ஆயத்தப்படுறோமா இல்லையா? ஆயத்தப்படுறோம்ல. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா 4 பேரை விசாரிக்கிறோம். சரி, நம்மளால் எவ்வளோ காசு பெரட்ட முடியும், நம்மகிட்ட ஏதாவது ஜுவல் இருக்குதா, அப்பா அம்மா ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது லேண்ட் டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு ஆயத்தம் பண்ணுவோம்ல. யோசி, என்னுடைய நேற்று ராத்திரி என்னுடைய ஒரு யோசனைன்னா, 2ஆம் வருகைக்காக நீ என்ன ஆயத்தம் பண்ண? நான் என் ஒய்ஃப்டையும் கேட்டேன், நானும் யோசித்து பார்த்தேன், எனக்கு ஆன்சர் 0 தான் வந்துச்சு. எதுவுமே ஆயத்தமாகலை. எனக்கு உண்மையில் இது என்னுடைய பாரம். ஒருவேளை நீங்களும் ஆயத்தமாறீங்களா?
எத்தனை பேர் 2ஆம் வருகைக்காக நான் ஆயத்தமாயிட்டு இருக்கேங்க, 2ஆம் வருகைக்காக நான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து நான் உங்களை பார்க்கணும். அப்படி இந்த சபையில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு நான் பார்க்கணும். யாராவது ஆயத்தப்படுறீங்களா? ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்ன ஆயத்தப்படுறீங்கன்னு சொல்லி கொடுங்க எனக்கு கொஞ்சம். என்ன ஆயத்தப்படுறீங்க? என்ன ஆயத்தப்படுறோன்னு சொல்லுங்க. 2ஆம் வருகைக்காக நாம என்ன ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஐயா வாங்க, உங்களுடைய ஆயத்தம் என்ன எங்களோட பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கும். கடைசி ஒரு 2 நிமிஷம். 2ஆம் வருகைக்காக நீங்க என்ன ஆயத்தம் பண்றீங்க? உங்களுடைய ஆயத்தம் என்ன? ரத்தின சுருக்கமாக ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. ஆண்டோடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோம். நம்ம எல்லா வேலை செய்கிற இடத்துல நம்ம சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், வயது மூப்பு காரணத்தில் அவர் வர்ற நிச்சயமாக. சரிங்கய்யா, ரொம்ப நன்றியா. யாரெல்லாம் 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாகறோன்னு பொதுவாக நான் கேட்டால் எல்லோரும் கை தூக்குவோம். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 2ஆம் வருகைக்காக யாரெல்லாம் ஆயத்தமாகறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லோரும் கை தூக்குவோம். தனிப்பட்ட வகையில் மனசில் கையை வச்சு நான் 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாகறான்னு கேட்டு பாருங்கள், நம்மகிட்ட ஒரு ஆயத்தமும் இல்லைங்க. சிஸ்டர் சொல்லுங்கள். சிஸ்டர் சொல்கிறாங்க, ஊருக்கு போகிறதுக்கு ஓடுற ட்ரெயினில் தான் நம்ம ஏறுறோம் அப்படி தான் சொல்ல வர்றாங்க. 9 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் பிளாட்ஃபார்மில் ஏறி ஓடி வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஏதோ அடிச்சு பிடிச்சி தான் நான் ஏறுறேன். வருகைக்கு நான் எப்படி ஆயத்தம் பண்ண முடியும்? இன்னொன்று யோசிச்சு பாருங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் உள்ள யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப் எது சொல்லுவீங்க? பி நெகட்டிவா? சிஸ்டர் சொல்லுங்கள். ஓ நெகட்டிவா? ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் வேணும். எப்படிங்க இருப்போம்? டிலே பண்ணிகிட்டு இருப்போமா சிஸ்டர்? டிலே பண்ணிகிட்டு இருப்போமா? எத்தனை ஃபோன் கால், யாரை தெரியும், எங்கே பிடிக்கலாம், பம்பரமாக ஓடிக்கிட்டு இருப்போம்ல. வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருமே இன்னும் ஆண்டவரை நம்பலை. அதுதான் உண்மை. தட் இஸ் 100% ஃபேக்ட். நம்ம நம்பலை. அவர் என்னதான் சொன்னாலும் ஆலயத்துக்கு வர்றோம், ஆமாம் ஆமான்னு சொல்கிறோம். முழு மனசில் நீங்கள் கேட்டு பாருங்க, அவரை உண்மையிலே நம்பணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்குது. அப்போ அவர் வருவார். அந்த நம்பிக்கை இல்லை. அஜாக்கிரதையாக செயல்படுன்னு சொல்கிறீங்களா சிஸ்டர்? ஆனால் சிஸ்டர், அவர் கடைசி நாள்னு சொல்லிட்டாரே, நாம் அதை எந்த அளவுக்கு ஒரு அவசரமான ஒரு காலகட்டத்தில், நான் சொன்னேன்ல, ஒருத்தர் பிளட் ஐசியூவில் இருந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில் நாம் எப்படி இருப்போமோ அதுதான் இந்த காலம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதே கோணத்தில் நான் உள்வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் ஆயத்தை இன்னைக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அநேக காரியங்களை நாம் நிர்விசாரமாக இருக்க தான் செய்கிறோம். எப்படி ஆயத்தப்படுறது? கடைசி நாள்னு சொல்லிட்டாரு, ஆயத்தப்படணும். அவரை நம்பித்தான் ஆகணும். இஸ் த ஒன்லி ஹோப் ஃபார் அஸ். நம்முடைய சுயநீதியோ சுய கிரியையோ எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. அவர் மேலே வைத்திருக்கிற ஒரே நம்பிக்கை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. மேலும் படிக்க பகுதியில் ஒரு அருமையான காரியம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் வாசித்து முடிக்கிறேன். எப்படி நாம் ஆயத்தப்படுறது? கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தால் கர்த்தரை குறித்தும் அக்கிரமக்காரர் மீதான அவரது நியாய தீர்ப்புகள் குறித்தும் நம்மில் பயத்தை உண்டாக்க வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடிய உலகம், அழிய போகிறோம், எல்லாரும் அழிய போகிறாங்கிற பயம் வருமா?
அது மாத்திரமல்ல, அவரது இரக்கத்தின் சலுகையை புறக்கணிக்கிற மாபெரும் பாவம் குறித்து வெளிப்படைய செய்ய வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெறாதபடி என்கிட்ட தடையாக இருக்கிற பாவம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு எனக்குள்ளாக ஏற்படுமா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரிக்கிறார்கள். விழிப்போடு காத்திருக்கிற அதே வேளையில் ஊக்கமாக செயல்படுகிறார்கள். கர்த்தர் வாசலண்டை வந்திருப்பதை அறிந்திருப்பதால் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக தெய்வீக ஜீவிகளுடன் வேலை செய்ய ஒத்துழைப்பதற்கு வைராக்கியம் மூடுகிறது. இருக்குதாங்க வைராக்கியம்? இன்னைக்கு நமக்கு எதில் இருக்குது வைராக்கியம்? அடுத்தவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு வைராக்கியம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தருக்காக காத்திருந்தான்னா சத்தியம் இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனம் கசந்து அழுவானா. ஆண்டவருக்காக காத்திருக்கிறவன் சத்தியத்தை கேட்டு என் வாழ்க்கையை மாற்றணும், தெய்வீக ஜீவிகள் பரலோகத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்யும்படியா உலகத்தில் ஒன்றா இருப்பாங்களாம். இங்கே நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் புற தாக்கம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. எல்லாரும் அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிற ஒருத்தராலும் வருகைக்காக ஆயத்தமாகவே முடியாது. ஏன்னா நம்முடைய எண்ணம் ஓட்டம் எல்லாமே உலகத்தை இலக்காக வைத்தே இருக்கிறது. நம்மால் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகவே முடியாது. ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொன்னால் ஓட்டத்தை நிப்பாட்டணும். உலக ஓட்டத்தை நிறுத்தி கிறிஸ்துவிற்காக ஓடுவதற்கு என்றைக்கு தீர்மானிக்கிறோமோ அன்னைக்கு சத்தியம் என்ன சொல்லுது? என் வாழ்க்கையை நான் எவ்வாறு தூய்மைப்படுத்துவது, பரலோக ஜீவிகளோடு இணைந்து அழிய போகிற இந்த உலகத்திற்காக நான் எப்படி வேலை செய்வது அப்படிங்கிற எண்ணம் வரும். அன்றைக்குத்தான் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும்? அவருடைய வருகையை எதிர்பார்த்து என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக முடியும். எனக்கு அன்பான அவனுடைய பிள்ளைகளே, காலம் கொடிதாக இருக்கிறது. கடைசி நாட்களில் ஜீவிக்கிற நாம் பரலோக ஜீவிகளோடு இணைந்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமாக பலப்படுத்துகிற ஆண்டவராகிய தேவன் நம்மையும் அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்துவார் என்கிற ஒரு சிந்தையோடு அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.